Hi guys, welcome to Mr. JD Vlogs. Mr. JD பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஜேபியில் இருக்குது. புதுசாக இந்த இடம் கட்டுனது. நம்ம இன்றைக்கி இடம் வந்திருக்கிறது வந்து டாங்கா பார்க். இது வந்து டாங்கா பேயில் இருக்குது. இந்த இடத்த உள்ளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது புது ஏரியா திறந்து ஒரு 1 week 2 weeks தான் ஆகுது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறது, மைக்காட் இருந்தாலே நம்ம என்டர் பண்ணலாம் மிஷின்னு. உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ரோட்டு ஓரத்தில், ஹைவே ஓரத்துலேயே இங்கே இருக்குது. இது டாங்கா பார்க் பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளுக்கு போவோம் வாங்க. இது உள்ளுக்கு தான் போகிறோம் பாரு, டாங்கா பார்க். உள்ளே போகிறோம். ஐசி குத்திட்டு நம்ம உள்ளுக்கு போனால் மிஷன் ஐசி குத்திட்டு தான் போகணும். ஓகே, தேங்க்யூ. ஐசி நம்ம உள்ளுக்கு என்டர் பண்ணால் நம்ம அவ்வளோதான், அது வேலை. ஐசி என்டர் பண்ணுறது தான். நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எப்படி இருக்குது டாங்கா பார்க்குன்னு. இன்றைக்கி மண்டே தான் நான் வந்திருக்கேன், ஆனால் ஸ்டில் வந்து ஆள் இருக்காங்க தான். இது வந்து காலையில் ஸ்டார்டிங்லேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க. பாருங்க, நிறைய பேர் தான் இன்றைக்கி, நிறைய பேர் தான் இருக்காங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்க. இந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்க, இது கீழே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது ப்ராஜெக்ட் கீழே மேலே ஏறுறது ஃபுல்லாக அங்கே பாருங்க, சுற்றி பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ மேலே ஏறி இருக்கோம். மேலே போய் அங்கேருந்து கீழே உள்ள பார்க் வியூ பார்ப்போம் எப்படி இருக்கும். மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்க் இந்த மேலேருந்து வியூ பார்க்குற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ மேலே ஏறிட்டு அங்கேருந்து கீழே பார்ப்போம் அந்த பார்க் எப்படி வியூ இருக்குன்னு. இங்கே ஒரு டைகர் பேக்னு ஒரு பார்க், சின்ன பிள்ளைங்க அரிசி விளாடுற மாதிரி ஏரியா. இது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாம் கிட்ஸ் வந்து விளாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மோஸ்ட்லி வந்து நடக்கிற மாதிரி பார்க்குது. ஃபுல்லாக நடந்து அப்படியே லெப்பா பண்ணிக்கிட்டு, அங்கே சாப்பாடு ஏரியா இருக்குது, அங்கிட்ட லெப்பா பண்ணிக்கிட்டு கீழே கூட வந்து லெப்பா பண்ணலாம். அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நடந்துட்டு. அவங்க அந்த டைகர் ஃபேக்ட் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பார்த்து எடுத்துக்கும். டைகர் மாதிரியே இருக்குது, புலி மாதிரியே இருக்குது. இந்த ஷேப் அழகாக செஞ்சுருக்காங்க. அது என்ன டைகர் ஃபேக்ட். இந்த ஏரியா பேர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஆடுறாங்க. அது பக்கத்துலேயே வந்து இங்கே பிள்ளைங்களை விட்டுட்டு அம்மா அப்பா நீங்கள் லெப்பா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே பூண்டு மாதிரிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கேயும் இது பண்ணியிருக்காங்க, ஒரு கேமா மாதிரி இருக்குது. காலையில் ஆரம்பிச்சிட்டு சாயங்காலம் வந்து டெப்போ பண்ண கூட அப்படியே உட்காந்துட்டு
சாப்பாடு இருந்து லேப்பாம்பரத்துக்குரிய ஏரியா கொடுத்துருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்து இங்கே எல்லாம் சாப்பாடு ஏரியா தான் இருக்கு. நிறைய அவங்க சாப்பாடு தான் வச்சுருக்காங்க. இங்கே சாப்பாடு வாங்கிட்டு இங்கே அப்படியே லேப்பா பண்ணலாம். கீழே கூட்டிகிட்டு வந்தேன். குண்டேங் பக்கு தண்ணிகள் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஏரியா வந்து லேப்பா பண்ணுறாரு. ஒரு பார்க் மாதிரி திறந்துருக்காங்க கங்கா பார்க்கில். அப்படியே வந்து லேப்பா பண்ணிட்டு லேப்பா பண்ணி ஏரியா அப்படியே லேப்பாலாம் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே தான் லேப்பா பண்ணுறது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க கொஞ்சம் ஹெப்பியாக இருப்பாங்க. இந்த இடம் வந்து மோஸ்ட்லி எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு இடம். அப்புறம் நம்மளுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து என்ன நல்லா இருக்குன்னா, இங்கே சாப்பாடு கட்டுறதுக்கு இங்கே லேப்பா பண்ண பூண்டூலாம் வச்சுருக்காங்க. லேப்பா பண்ணிக்கிட்டு அப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போகலாம். நைட்டு சாயங்கால டைம் வந்து அப்படியே நடக்கிறது, கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற ஏரியா, அப்படியே நடக்கிறது, வாக்கிங் போடுறது, அதெல்லாம் இருக்குது. இங்கே இடம் பெருசாக இருக்குது, ஆனால் வசதியாக இருக்குது. நைட் டைம் வந்துச்சு அவ்வளோ சூடு தெரியல, நல்லா இருக்குது. ரொம்ப பேரண்ட்ஸ் தான் அம்மா அப்பாவில் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க கூட. டப்பா பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு சீசோ ஏரியா அங்கிட்டலாம் நிறைய இடம் இருக்குது கிட்ஸுக்கு. எல்லாம் நல்லா இருக்குங்க. புதுசாக கட்டியிருக்காங்க. ஒரு டாங்கா பார்க்கோட ஜோஹோவில் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் எல்லோரும். இது வந்து பேமெண்ட் ஒன்றுமே கிடையாது. மலேசியனுக்கு வந்து மைக் கார்டு யூஸ் பண்ணால் ஐசிஐடு வந்து அங்கே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் என்ட்ரு பண்ணாலே போதும், உள்ளுக்கு வந்துடலாம். அப்படி ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவங்க பேமெண்ட் இருக்குது. அடல்ட்ஸ்க்கு வந்து 20 வெள்ளி, கிட்ஸ்க்கு வந்து 10 வெள்ளி. அப்படி வந்து ஃபாரினர்ஸாக இருக்குது. மலேசியன் வந்துட்டு ஃப்ரீ தான். மைக் கார்டு இருந்தாலே போதும். இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு மைக் கார்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுக்கு ஒண்டி தான் உள்ளுக்கு போகிறதுக்கு இருக்குது. மற்றபடி கிட்ஸுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என் அப்பாவுக்கு கிட்ஸ் யாரும் யூஸ் பண்ணல. மைக் யூஸ் பண்ணல. மைக் கார்டு இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க. மைக் கிட் எடுக்கிறவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. பின்ன கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஆனால் அவ்வளோ பார்க்கல, ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்து நல்லா இருக்கு. இது வந்து டாய்லெட் ஏரியா கைஸ். டாய்லெட் ஏரியா அழகாக தனி ஒரு இடத்துல செஞ்சுருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்குது டாய்லெட் இருக்குது. பார்க்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட் ஏரியா செஞ்சுருக்காங்க. டிசைன் அழகாக இருக்குது. டிசைன் இதுதான் டாங்கா பார்க்கோட மேப். இதுதான் இந்த இடம். கைஸ், நம்ம டாங்கா பார்க்லேருந்து வெளியாயிருச்சு. இந்த டாங்கா பார்க் வந்து ஒரு சின்ன பார்க் தான். ஆனால் உள்ளுக்கு அடால்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, சாப்பாடு கடைக்கு நிறையா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பிள்ளைங்களை கூட்டி வந்தால் ஃபேமிலி மேன்ஸ் எல்லாம் வரலாம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜேடி வ்ளாக்ஸை. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ஓகேவா? ஜேடி ஃப்ளை.